என்னது இருக்கா இருக்கு இது என்னது? ஐயோ இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். என்னது? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வளையல் எடுத்தது பெரிய செட்டியார்னு பழைய போட்டீங்க. அவரு ஊர்ல இல்ல, இப்ப சங்கிலிய காணும். அப்போ யாரோ வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ. கம்ப்ளைண்ட் கொடுப்போம். துப்பறியும் நாய் வந்து சங்கிலி எடுத்தவனே கப்புன்னு பிடிச்சிடும். கோயில் குளத்துக்கு போய் தான் பழக்கம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகணுமா? ஐயோ வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தெரியாம போவோம். 7 பவுன் ஆச்சே. எப்படி இருக்கு? ஐயர் வீட்டு செயின போட்ட உடனே மகாலட்சுமி மாதிரி நிறைச்சி இருக்கு. இந்த வருமா என் சம்சாரம் இந்த சங்கிலி மேலேயே உயிரை வச்சுட்டு இருந்தா அதை திருடி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போறோம். நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறதில்ல. நான் நேரம் போய் செட்டியார் சம்சாரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக மதுரை பார்த்தாரு. அவரை அனுப்புறது முதல்ல யாரும் ஐயா இருந்தாலும் அவருக்கு சொல்லிடுறேன். அந்த அம்மா ஆத்துல இருந்தா தானே வளைய கேஸ்ல வெளியே அனுப்பிச்சுமே. பாதிக்கிறா செட்டியார் அனுப்பிச்சுலாம அவர் சம்சாரத்தை அனுப்பிச்சீங்களா? இவ சும்மா கூட பாரு. நான் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்பவே நாங்க 2 பேரும் மளிகை கடைக்கு போய் நிக்கிறோம். பூங்காவனம் யாரு செங்கட்டு வழியா வந்து என்ன இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்ன கேட்டியா? ஏயா கொஞ்சிட? ஐயோ கொஞ்சம் கூப்பிடுவியா? பயத்துலதான் கூப்பிட்டேன் அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்கிறேன். நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? ஆமா முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்துட்டீங்க? இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா 3 மூட்டு மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சிக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு பாரு அரிசி ரிக்ஷாவில் வருது. என்ன அன்பு என்ன பாசம்! கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டான். உங்க விதி அம்மா விதி. அதே ஏதோ சரி வயசுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுத்தானே இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்ல மேடம், என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாரும் சொல்லியா? நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12, பரவாயில்லையா? நான் என்ன கோழி யாராவ கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீதான் தேடி பாத்துக்கணும். ஐயரே என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? எத்தனை கருவாடைக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க 2 பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்பவா வெயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்துங்க. அத்த பாருங்களா, 27,000 ஹார்லிக்ஸ் காசு எப்ப 55 ரூபா 50 பைசா ஆச்சு? அதானே எல்லாமே கூடி போச்சு. 14,000 ரூபாய் இப்ப வீணா 26 ரூபாய் போட்டுமா? என்னது விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிடுச்சுல்ல. என்னங்க ஒரே நாட்கள் எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து 2 வீட்டுக்கு வாங்குறோம்ல, அதை சொல்றாரு ஐயரே. விளையாடுறீங்களா? 2 வீட்டுக்கு தனித்தனியா பில் இருக்கு. அதான் எப்படி? அம்மா முதலியாரம்மா கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்கல என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் இன்னும் கூடலையே. நாங்க கூட்டிட்டோம். என்னங்கடா ராதாவே போய் 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. முதல்ல இது கணக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல, கணக்கும் சரியில்லை, கையெழுத்துல தான் நடுக்கம் தெரியுது. அதுதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து வீக்கம், அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம். அதுதான் தெரியுது. நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில வச்சு சதனம் பாக்குறேன். பூனையை கட்டுக்கிறோம், யாரைய கட்டுக்கிறோம்? நேற்று என்னங்கண்ணா? நீங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க 2 பேரும் கடையில போய் கடைக்காரங்க என்ன எதுவும்
இருங்க. என்ன பதி சொல்றது முக்கியமா இல்ல கடைக்காரன் சொல்றது முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே கணவனும் கடைக்காரனும் என்ன இது பணமா பாசமான்னு சினிமா பேர சொல்ற மாதிரி இல்ல சொல்ற. நீ வாங்கி நம்ம போறோம். என்ன மளிகை சாமான தாண்டிங்க பாவம். அந்த குட்டி படுத்துற பாட்டுல நல்ல மனுஷன் நாயுடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேர் உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற. நாங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த ஊர்ல வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சவே, கற்பூர ஏற்றமே, தேங்காய் உடச்சமே, நெய்வேத்தியம் பண்ணவே, அம்மா தாயே அச்சோ தாயே வந்துச்சம்மா. என்னம்மா ஒண்ணும் இல்ல. ஏம்மா பூஜை கூட பண்ண விட மாட்டேன்றியே? என் தங்கச்சி வந்துட்டாரே. தங்கச்சியா? எதுக்கு? வீடு பெருசா இருக்கு வந்திருக்கா? ஏயா வீடு பெருசா இருந்தா குடும்பமே வரணுமா? மளிகை சாமான்கள் எல்லாம் நினைச்சு பாரியா. என்ன விஷயமா? அவளுக்கு ஒரு ஏடியா வேணுமா? ஏடியாவா? எதுக்கு? பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறதுக்கா? பாட்டு கேட்கறதுக்கு கச்சேரிக்கு போக சொல்லு. அவன் வெளியே போலாமா? வெளியே போலாமா? பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன். அண்டர் கிரவுண்ட்லயா வந்தா? எதுல வந்தாலும் எனக்கு தெரியாது. ரேடியோ வேணும், பாட்டு கேட்கணும். நீங்க 2 பேரும் வாங்கி தரீங்களா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லுவேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பாரு ஐயர் நல்லா பாடுவாரு, அதை கேட்க சொல்லு. முதலியாருக்கு மட்டும் என்ன பேரு? பாடுங்க. சரி 2 பேரும் சேர்ந்தே பாடுகளை கேட்கணும். மேல பாருங்க என்ன காணும் இது? பரவாயில்ல, இதுவும் சௌரியமா தான் இருக்கு. இப்படி வந்துருவோமா? இவன் ஒத்துக்கணுமே. அம்மா நாங்க மகானா இருந்தோம், எங்க மாமாவா ஆக்கிட்டியே. அதானே உன் தங்க என்னடானா காலையை பிடிச்சு கொடுக்குறா. நாங்க என்ன மாடு பிடிக்கிற வேலையா பார்த்தோம்? நீங்க செஞ்ச வேலைக்கு மாமா வேலை மட்டும் இல்ல, மத்த ரகமான வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா பாவமான காரியத்தை நாங்க பண்ணிட்டோம். அடிக்கலையா தெற்கு, செட்டாரையா பண்ணலையா தெற்கு. தப்பு தப்பு தப்பு. ஏன்னா இந்த கை கூட கெட்டியார நாமா கொலை பண்ணோம். வெளியே போய் கொலைன்னு கத்தினா போலீஸ் என்ன பிடிக்கும்? கொலைக்கிறீர்கள். இது போக மாட்டேங்க போல இருக்கு. அவங்க 2 பேரும் தூக்குறா காலை தூக்குறாளே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சீக்கிரமா. முடியலையே.